கண்ணான தேசத்தில் காவேரி ஓரத்தில் காட்டுச்சிங்கம் பிறந்ததடி. ஸோ இதை நான் சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்ட்டு. 18 ஜனவரி 1952 வனக்காவலன்னு சொல்லக்கூடிய வீரப்பனையா கிட்டத்தட்ட 36 வருஷங்களுக்கு மேலே காட்டுக்குள்ளே தன்னோட வாழ்க்கையை பயணிச்சிருக்காரு. கர்நாடகா எல்லை பகுதியான கோபிநத்தம் அப்படிங்கிற ஊரில் கூசு முனுசாமி வீரப்பன் அப்படிங்கிற பேரில் வீரப்பன் ஐயா பிறக்கிறாப்புல. ஒரு காலத்தில் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா இந்த 3 ஸ்டேட்டுக்கும் சவாலாக இருந்தவர் தான் இந்த வீரப்பன் ஐயா அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அவர் காட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் என்னென்னலாம் நடந்தது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இப்போ நம்ம வீரப்பன் ஐயாவை பார்க்க முடியல அப்படின்னாலும் அவரோட சமாதியை பார்க்கலாங்க. இது மாமியா, அண்ணன் மாமியா, அண்ணன் மாமியா, அண்ணன் பையன், அது அண்ணன் பையன், அவர் வீரப்பன் ஐயா. அவர் அண்ணன் கூட பிறந்த அண்ணன், கூட பிறந்த அண்ணன் அந்த பக்கம் இருக்கிறது, கடிச்சிருக்கிறது கூட பிறந்த அண்ணன், அண்ணனோட ஒய்ஃபு. ஹே கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நான் உங்கள் மகி. கைஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வீரப்பன் அவரோட மெமோரியல் சமாதிக்கு தாங்க நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். ரொம்ப நாளாக இந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லி நான் பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஆனால் என்னால் வர முடியல. இன்றைக்கி அதுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ நான் பார்க்கலான்னு சொல்லி வந்திருக்கேங்க. இப்போ கரெக்டாக எங்கே நின்றுருக்கேன்னா, இது மூலக்காடு சுடுகாடு பக்கத்தில் இப்போ நான் நின்றுருக்கேன். அதை தாண்டி தான் இப்போ நம்ம வீரப்பன் அவரோட இடத்துக்கு நம்ம போகிற மாதிரி இருக்குமே. சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா என்கிட்ட இவரை பற்றி நிறைய கதைகள் சொல்லிகிட்டே இருப்பாங்க. காட்டுக்குள்ளே தான் இவங்க அந்த காலத்தில் இல்லை, ஒரு 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடிலாம் எப்படி இருந்தாங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட ஒவ்வொரு விஷயங்களாக சொல்லி நம்மளை வளர்த்துனாங்க. அதுவும் நம்ம ஏரியா சத்தியமங்கலம் சைடுங்கிறங்காட்டிக்கு அங்கே இருக்கிற அந்த ஃபாரஸ்ட், மேற்கு தொடர்ச்சி மலைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இவங்க போயிட்டு வந்த இடங்கள் தான். இந்த இடத்துல தான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல தான் இருப்பாங்களாம். அதுக்கப்புறம் சமைச்சு சாப்பிட்டு அடுத்த நாளைக்கு வேறு ஒரு இடத்துல ஷிஃப்ட் ஆயிடுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தாங்க இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ இங்கே எழுதியிருக்காங்க பாருங்கள், வீரம் விதைக்கப்பட்டுள்ளது, அதுக்கப்புறம் வீரப்பன் அப்படின்னு சொல்லி அந்த பேரில் இங்கே கல்லில் எழுதியிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த காவேரி தண்ணி இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அது ஃபுல்லாக நம்புகிற மாதிரிலாம் இல்லைங்க. அந்த மாடு மேய்ஞ்சிட்ருக்குல்ல அந்த இடத்து வரைக்கும் வரும்னு சொல்லியிருந்தாப்புல. இது வரைக்கும் வராதான். காவேரி ஓர பக்கத்துலேயே இவரோட சமாதி அமைஞ்சிருக்குங்க. ஐயா, உங்கள் பேருங்கய்யா? என் பேர் சின்ன தம்பி. சின்ன தம்பி. இவர் தான் இந்த இடத்துல ரெகுலராக இருப்பாராமாங்க. நாளைக்கே நீங்கள் வர்றீங்கனாலும் இவரை நீங்கள் பார்க்குறக்கு வாய்ப்பு இருக்குது. டெய்லி இருப்பீங்களா? டெய்லி இருப்பீங்க. ஓகேங்கய்யா. ஐயா, இவரோட பொண்ணுங்கள்லாம் எந்த இடத்துல இருக்கிறாங்க? கரெக்டாக பொண்ணு கிருஷ்ணகிரி இருக்குது. ஒரு பொண்ணு கிருஷ்ணகிரியில், ஒரு பொண்ணு எங்கள் அம்மாக்கிட்டே பொட்டினேரியில் இருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல முன்னாடிங்களா? முன்னாடி சேலம்பூர் ரோட்டில். ஓகே ஓகே. காடு பார்க்க உள்ளே போனதை நான் பார்க்கல. உள்ளே போனதை நீங்கள் பார்க்கல? எங்கள் காடுப்பம் போகாதோம்னா பார்த்துருக்குறோம். அப்படிங்களா? இப்போ இந்த இடம் மூலக்காடுன்னு சொல்லப்படுது. ஆனால் இவர் பிறந்த இடம் பார்த்தீங்கன்னா கோபிநத்தம் அப்படிங்கிற இடம் தான் இவர் பிறந்து வளர்ந்த இடம் எல்லாமே. செங்கப்பாடி கோபிநத்தம். அது இங்கிருந்து எவ்வளோ தூரங்க? 40 கிலோமீட்டர் போகணும். இங்கிருந்து 40 கிலோமீட்டர். கர்நாடகா பார்டர் இல்லை? கர்நாடகா பார்டர். இப்போ இங்கே இப்போ இறந்தது தமிழ்நாடு பார்டரில் இருக்கு. ஆமாம், இது அண்ணன் பையன் ஃபஸ்ட்டு யாருங்க? அண்ணன் பையனை. ஓகேங்க. ஃபஸ்ட்டு பாட்டு காட்டு கொண்டு வச்சாங்க. ஓகே. அப்புறம் சித்தப்பா அப்பா அம்மா அப்படி வச்சாங்க. ஓ, அப்படியே. ஆனால் இங்கே முதல்ல ஒரு 3 பேர் தான் இருந்தாங்க. இப்போ ஒரு 5 பேர் இருக்காங்க இல்லைங்கய்யா? ஓ, வீரப்பண்ணனுக்கு மாமியாது. வீரப்பா அண்ணனோட மாமியா. அவங்களோட சமாதி இங்கே இருக்கு இல்லைங்க? ஓகே ஓகே. அது அண்ணன் பையன். அது அண்ணன் மையா. அது வீரப்பையா. அது கூட பிறந்த அண்ணன் மாதையன். அவரு மாதையன் அவரோட ஒய்ஃபு. ஓகேங்கய்யா, கண்டிப்பாங்க. ரொம்ப நாளாக இந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லி இருந்தேன். இப்போ தான் வர்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீ அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவருக்கு நினைவு நாள். கண்டிப்பாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குவிஞ்சிருவாங்கன்னு நினைக்கிறேங்கய்யா. நல்லா பேட்டி கொடுப்பாங்க. இது நிறைய வருவாங்க. நிறைய வருவாங்க கண்டிப்பாங்கய்யா. வரீங்களா? எல்லாம் மாலை கூட தான் வருவாங்க. மாலையே கூட குஞ்சு போயிடும். அதான் மாலை ஃபுல்லாக, இந்த இடமே ஃபுல்லாக எல்லாமே மாலையாயிரும்ல. கண்டிப்பாங்கய்யா. ஐயா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தூர் தானா, இங்கே மேலே தான் பக்கத்தூர்னு சொல்லியிருந்தாப்புல. அவர் தான் இந்த இடத்துக்கு டெய்லியும் இருப்பாராம். நீங்கள் எப்போ வந்தீங்கனாலும் அவர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாப்புல. அவர் இங்கே இங்கே வருங்க, மாடு மேய்ச்சிட்டு இங்கே தான் இருப்பாப்புல. நீங்கள் எப்போ வந்தீங்கனாலும் இந்த இடத்துல பார்க்கலான்னு சொல்கிறாப்புலங்க. ஸோ நம்மளும் வந்துட்டோம். இங்கே பாருங்கள்,
இங்கே வந்து விளக்கு போட்டு அதுக்கப்புறம் அந்த கற்பூரமெல்லாம் ஏற்றி அந்த இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் இவர் தான். இங்கே தான் இவர் பராமரிப்பெல்லாம் இவர் தாங்க பண்ணிகிட்ருக்காங்க. இவருக்கு நெக்ஸ்ட் மந்த் பார்த்திங்கன்னா வீரப்பன் ஐயாவோட நினைவு நாள் வந்து அடுத்த மாதம் வருது. அவரோட ஃபோட்டோ பாருங்கள், வீரப்பன் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பீரமான ஃபோட்டோ. இங்கேயும் அந்த இதெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. நிறைய மாலைகள் வந்து இன்றைக்கி இல்லை, பட் ஆனால் நெக்ஸ்ட் மந்த்து அப்போல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் குவிஞ்சு கிடக்குன்னு நினைக்கிறேன். நம்ம கணக்குலேயே வச்சுக்க முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா காவேரி தண்ணி வந்து அதிகமாக வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து முழுகிருமா முழுகாதா அப்படிங்கிற நிறைய பேர்த்துக்கு ஒரு சில டவுட்ஸ் எல்லாம் இருக்கும். இது வந்து முழுகிற மாதிரிலாம் இல்லைங்க, பயங்கரமாக பொடி சுடுதே. இருங்க, ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அந்த மெமோரியலுக்கு வர்ற இடம். இது வந்து இப்படி சுற்றி வர்ற ஒரு இடம் இருக்குது, அந்த இடம் வந்து இப்போ க்ளோஸ் ஆயிடுச்சு. அங்கே பாருங்கள் ஃபுல்லாக தண்ணி நின்றுருக்கா. உங்களுக்கு பக்கத்தில் போய் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே பாருங்க, காவேரி தண்ணி வந்து ஃபுல்லாக நம்பினாலுமே இங்கே பார்த்திங்கன்னா அது வரைக்கும் தான் வருமாமாங்க. அந்த ஒரு மேடு இருக்குல்ல, ஸோ அதுதான் எண்டாமா, அதுக்கு மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு வந்து அவர் சொன்னாப்புல. அதோட அச்சு கூட இங்கே இருக்குது பாருங்கள். இந்த இடம் பார்த்திங்கன்னா அந்த ரோட்டு வழியாக வந்து அந்த ரோட்டில் கீழே இறங்கி அப்படியே இப்படி வர்ற வழி இது. ஆனால் நீங்கள் இப்படி வந்தீங்கன்னா இப்போ பைக்கில் வந்துடலாம், பட் ஆனால் சேரு அதெல்லாம் உங்களுக்கு தண்ணிக்குள்ளே வர்றதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நான் சப்போஸ் வந்து நாளைக்கு நீங்கள் வர்றீங்கனாலுமே நீங்கள் அந்த இடத்துல ஒரு மண்ணில் போகிற மாதிரி ஒரு கட்டு வருதுங்க, அந்த இடத்துல பைக்கு கார் எல்லாமே வரும். அதில் தான் இப்போ நம்மளுமே வந்தோமே. ஸோ நீங்கள் நாளைக்கு வர்றீங்கனாலும் அதை சூஸ் பண்ணி வாங்க. கைஸ், அவரோட சமாதி பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பெரிய ஒரு காடு மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா காவேரி தண்ணி, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டீப் ஃபாரஸ்ட்டு, ஆடெல்லாம் மேய்ஞ்சிட்ருக்கு பாருங்கள். இங்கேருந்து பார்க்கும்போது அந்த காவேரி தண்ணியெல்லாம் இருக்கிறது வேறு மாதிரிங்க. அந்த ஒரு வியூ வந்து சூப்பராக இருக்குது இந்த இடத்துல. அந்த இடத்துல மீன் பிடிச்சிட்டு பரிசல்லாம் நிப்பாட்டியிருக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் அந்த மலைகள்லாம் பார்த்திங்கன்னா மிஸ்டால் ஒரு மேகத்தால் மூடின மாதிரி ஒரு அமைப்பில் அங்கே இருக்குது. இப்போ நம்ம எங்கே இருந்து வந்தோன்னு பார்த்திங்கன்னா அந்த இடம் கரெக்டாக அதுதான் வீரப்பன் அவர் சமாதி, அவர் அடக்கம் பண்ணியிருக்கிற இடம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தான் இருக்குது. இவரை பற்றின நிறையா தகவல்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா இவர் கதையை சொல்லி தான் எனக்கு வளர்த்துனாங்க. எப்படியெல்லாம் காட்டில் வந்து இவர் சர்வே பண்ணார், காட்டில் வந்து எவ்வளோ இயர்ஸ் வந்து இருந்தார் அப்படிங்கிறது ஃபுல்லாக சொல்லி தான் வளர்க்கப்பட்டனே வளர்ந்தனே. ஏன்னா சத்தியமங்கலம் சைடு பார்த்திங்கன்னா அதிகமாக சந்தன மரங்கள் தானே, சத்தியமங்கலனாவே சந்தன மரங்கள் அதிகமாக இருக்கிற ஏரியா தான். அந்த இடத்துல இவர் வந்து என்னென்ன பண்ணிகிட்டு இருந்தார், இவரோட கேங்கை வச்சு எங்கெங்கே ஒவ்வொரு நாள் வந்து எப்படியெல்லாம் போவாங்க வருவாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த காலத்தில் இருந்த நம்மளோட முன்னோர்கள் பாட்டி தாத்தா அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவரை பார்த்து, அந்த காலத்தில் இல்லை ஒரு 40 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்திங்கன்னா அவரை பார்த்ததா கூட நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க. இவரை பற்றின உண்மைகள் அதுக்கப்புறம் இவரை பற்றின விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச எஃபர்ட்டை போட்டு நான் உங்களுக்கு எடுத்துக்கொண்டு வந்து காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி விடுங்க மற்றவங்களுக்கு. எப்படி இந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லி யோசிச்சிருக்கலாம், பட் ஆனால் வர முடியாமல் இருந்திருக்கலாம். இந்த வீடியோ மூலமாக அவங்கள பார்க்க வைங்க. கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் அடுத்த வீடியோவில் உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நான் மக்கி, பாய்.